ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டு மொட்டை மாடியில் இருக்கிற சின்ன கோழி பண்ணைக்கு ஒரு ஸ்வீட்டை தயார் பண்ண போகிறேன். இது ஒரு இனிப்பு தீனி. அதில் என்னென்ன ஐட்டம் சேர்த்துருக்கேன், என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதை என்ன மாதிரி கொடுக்கணும், எப்படி அதிகமான கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாட்டுக்கோழி குஞ்சுகளை 3 மாதத்துலேருந்து நான் வளர்க்குறேன். இப்போ 6 மாதம் முடிஞ்சு 7 மாதம் ஆக போகுது. இன்றைக்கி நான் ஒரு மிக்ஸ்டு தீனி தயார் பண்ண போகிறேன். அந்த 6 பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1 புழுங்கல் அரிசி சாதம், 2 கோதுமை தவிடு, முட்டை ஓடு பவுடர், கம்பெனி தீனி, மீந்து போன பிரெட் அல்வா. இதெல்லாம் ஏன் சேர்க்குறோன்னா, ஒவ்வொன்றிலையும் என்னென்ன சத்து இருக்குது, எவ்வளவு அளவு சேர்க்கணும், எந்த பொருளை அளவுக்கு மீறி போட்டால் என்ன பிரச்சனை வரும், எல்லாத்தையும் இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். பொறுமையாக கேளுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல். முதல்ல புழுங்கல் அரிசி சாதம். இது நம்ம வீட்டில் தினமும் மீதியாகிற ஒரு பொருள். வீணாகாமல் கோழிகளுக்கு கொடுக்கலாம். இது கோழிகளுக்கு முக்கியமாக கார்போஹைட்ரேட்டை கொடுக்குது. அதாவது சக்தி, எனர்ஜி, கோழி நடமாட, ஓட, முட்டை போட, உடம்பு வெப்பநிலையை பராமரிக்க எல்லாத்துக்கும் இந்த எனர்ஜி தேவை. மனிதனுக்கு எப்படி சாதம் எனர்ஜி கொடுக்குதோ அதே மாதிரி தான் கோழிகளுக்கும். புழுங்கல் அரிசி சாதத்தில் ஈஸியாக ஜீரணமாகிற மாவுச்சத்து, அதாவது ஸ்டார்ச் இருக்குது. அது கோழிகளோட உடம்புல வேகமாக குளுக்கோஸாக மாறி உடனடி எனர்ஜியாக கிடைக்கும். அதோட கொஞ்சம் அளவு புரதம் சாதத்தில் இருக்குது. ஆனால் அது முக்கிய புரதம் மூலமாக இல்லை. ஏன்னா அரிசியில் உள்ள புரதம் அளவில் குறைவு. தரத்திலையும் கோழிகளுக்கு தேவையான அத்தனை அமினோ ஆசிடும் இல்லை. ஒரு விஷயம் கவனிக்கணும், சாதம் மட்டும் அதிகமாக கொடுத்தா என்ன ஆகும்? கோழிகளுக்கு வயிறு நிறைஞ்சு மற்ற முக்கியமான புரதம், மினரல் இருக்கிற தீனியை சாப்பிட மனசு வராது. இது எம்டி கேலரி மாதிரி, அதாவது எனர்ஜி கிடைக்கும், ஆனால் வளர்ச்சிக்கு தேவையான மற்ற சத்து கிடைக்காது. அதனால் சாதத்தை மொத்த மிக்ஸில் ஒரு பகுதியாக மட்டும் வச்சுக்கணும், முக்கிய உணவாக ஆக்கக்கூடாது. நான் பொதுவாக என் கோழிகளுக்கு மொத்த தீனியில் 20லேருந்து 25% அளவு மட்டும் சாதம் சேர்க்குறேன். அதுக்கு மேலே போனால் கோழி மற்ற தீனியை ஒதுக்கிடும். சுருக்கமாக, சாதம் எனர்ஜி கொடுக்கும், விரைவாக செரிமானமாகும், ஆனால் அளவாக கொடுக்கணும். அதிகமாக கொடுத்தா கோழிகளுக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்ட மாதிரி ஆகும். 2வது பொருள் கோதுமை தவிடு. இது கோழிகளின் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். தவிடுனா என்னன்னா, கோதுமை மாவு ஆக்குறப்போ மேலே ஓடு பகுதி தனியாக பிரிஞ்சு எடுத்துருவாங்க. அதுதான் கோதுமை தவிடு. இது சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற உணவில் வேஸ்ட் மாதிரி தான். ஆனால் கோழிகளுக்கு இது ரொம்ப மதிப்புள்ள சத்து. ஏன்னா இதில் அதிக அளவு ஃபைபர், அதாவது நார்ச்சத்து இருக்குது. இந்த நார்ச்சத்து கோழிகளோட செரிமான மண்டலம் நல்லா வேலை செய்ய உதவுது. கோழிகளோட செரிமான உறுப்புகளில் தீனி நல்லா அரைப்படணும்னா ஃபைபர் தேவை. இல்லாட்டி மலச்சிக்கல் மாதிரி பிரச்சனை வரலாம். இது தவிர கோதுமை தவிட்டில் பாஸ்பரஸ் நல்ல அளவில் இருக்குது. இந்த பாஸ்பரஸ் எலும்பு வலிமைக்கும் முட்டை ஓடு உருவாகிறதற்கும் கால்சியத்தோடு சேர்ந்து வேலை செய்யுது. கால்சியம் மட்டும் இருந்தால் போதாது, பாஸ்பரஸும் சரியான விகிதத்தில் இருக்கணும். அதோட பி விட்டமின்கள், அதாவது நியாசின் மாதிரி விட்டமின்கள் தவிட்டில் இருக்குது. இது கோழிகளோட நரம்பு மண்டலம், தசை வளர்ச்சி, எனர்ஜி உற்பத்திக்கு ரொம்ப நல்லது. பி விட்டமின் குறைவாக இருந்தால் கோழிக்கு நடக்கிறதுல சிரமம் ஏற்படும், தசை பலவீனம் மாதிரி பிரச்சனைகள் வரலாம். தவிட்டில் கொஞ்சம் புரதமும் இருக்குது. சுமார் 12லேருந்து 15% அளவுக்கு இது சாதத்தை விட அதிகம், ஆனால் கம்பெனி தீனியை விட குறைவு. தவிடு அதிகமாக போட்டாலும் ஒரு பிரச்சனை இருக்குது. தவிட்டில் இருக்கிற பாஸ்பரஸ் ஃபைட்டிக் ஆசிட் வடிவத்தில் இருக்குது. இது அதிகம் இருந்தால் கால்சியம் உறிஞ்சுதலை தடுக்கும். அதனால் தவிடு மட்டும் அதிகமாக கொடுத்தா முட்டை ஓடு மெலிதாக ஆகலாம். அதனால் சரியான அளவில் மட்டும் மொத்த மிக்ஸில் 15லேருந்து 20% அளவுக்கு மட்டும் சேர்க்கணும். 3வது பொருள் முட்டை ஓடு பவுடர். இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்து. குறிப்பாக முட்டை போடுற கோழிகளுக்கு நம்ம வீட்டில் உள்ள முட்டை உடைச்சப்போ அந்த ஓட்டை தூக்கி எறியாமல் சேமித்து வச்சுருக்கோம். அதை நல்லா காய வச்சு பொடியாக்கி அரைச்சி தான் இந்த முட்டை ஓடு பவுடர் தயார் பண்ணுறோம். முட்டை ஓடில் 90% மேலே கால்சியம் கார்பனேட் இருக்குது. இந்த கால்சியம் கோழிகளுக்கு 2 முக்கிய விஷயத்துக்கு அவசியம். கோழிகளோட எலும்பு வலிமையாக இருக்க கால்சியம் உதவுது. இல்லாட்டி எலும்பு மெலிதாகி கோழி நடக்கும்போது ஓடும்போது காயம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகும். கோழி போடுற முட்டையோட ஓடு கெட்டியாக உறுதியாக இருக்க பெண் கோழி தினமும் ஒரு முட்டை போட்டால் அதோட உடம்புல இருந்து சுமார் 2 கிராம் அளவு கால்சியம் வெளியேறுது. இதை நான் தினமும் நிரப்பணும். இல்லாட்டி கோழிகளோட எலும்புல இருந்து கால்சியத்தை எடுத்து முட்டை உருவாகும். இது நீண்ட காலத்துக்கு கோழிக்கு எலும்பு பலவீனம் மாதிரி பிரச்சனையை கொடுக்கும். முட்டை ஓடு மெலிதாக வந்தால் அது போக்குவரத்தில் உடைஞ்சிரும் அல்லது கோழியே கொத்தி சாப்பிட்டும் பழக்கம் வரலாம்.
அதை தவிர்க்கத்தான் இந்த கால்சியம் அவசியம். இதை பொடி பண்ணும்போது நல்லா காய வச்சு நல்லா அரைச்சி பொடியாக்கணும். ஏன்னா பெரிய துண்டு துண்டாக இருந்தால் கோழி அதை ஈஸியாக ஜீர்ணிக்காது, ஈஸியாக உறிஞ்சிக்காது. அதோட முட்டை ஓட்டை பச்சையாக கொடுக்கவும் கூடாது, அதில் பாக்டீரியா இருக்கலாம். அதனால் நல்லா காய வச்சு வேக வச்சு முழுசாக அரைச்சி தான் கொடுக்கணும். 4வது பொருள் கம்பெனி தீனி. இதுதான் மொத்த மிக்ஸில் மிக முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது முக்கியம். மற்ற எல்லா பொருளும் சாதம், தவிடு, அல்வா இதில் ஏதோ ஒரு சத்து மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஆனால் கம்பெனி தீனியில் தான் பேலன்ஸ்டு புரதம் சரியான அளவில் இருக்குது. கோழிகளுக்கு தேவையான அத்தனை அமினோ ஆசிட்ஸ், அதாவது புரதத்தோட அடிப்படை பகுதிகள் எல்லாம் இதில் இருக்குது. முக்கிய அமினோ ஆசிட்ஸ் இதில் சரியான அளவு கலந்துருக்கும். இந்த அமினோ ஆசிட்ஸ் கோழிகளோட தசை வளர்ச்சிக்கும் இறகு வளர்ச்சிக்கும் உதவுது. அடுத்தது மீந்து போன அல்வா. இது நம்ம வீட்டு உணவு வீணாகாமல் பயன்படுத்துறதுக்காக வச்சிருக்கிறோம். நம்ம வீட்டில் பண்டிகைக்கு விசேஷத்துக்கு அல்வா பிரெட் அல்வா மீதி ஆகும்போது அதை தூக்கி எறியாமல் கோழிகளுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறோம். இதில் என்ன சத்து இருக்குது? பிரெட் கார்போஹைட்ரேட் இருக்குது. பிரெட்டில் சாதம் மாதிரியே அல்வாவில் சர்க்கரை மற்றும் கொழுப்பு, நெய் அல்லது எண்ணெய் இருந்துச்சுன்னா அதிகம் இருக்கும். இது கோழிக்கு உடனடி எனர்ஜி கொடுக்கும். சுவையாக இருக்கிறதால கோழிகள் ரொம்ப ஆர்வமாக ஓடி வந்து சாப்பிடும். கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அல்வா போட்டால் கோழி ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான புரதமோ விட்டமினோ மினரலோ இல்லை என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. இது வெறும் எனர்ஜி மட்டும் கொடுக்குற ஒரு உணவு. மனிதனுக்கு நாம் ஜங்க் ஃபுட் எப்படி சொல்வோமோ கோழிக்கு இதுவும் அது மாதிரி ஒன்று தான். அதனால் இதை ஒரு ட்ரீட்டாகவே பாவிக்கணும். அதாவது கொஞ்சம் சுவைக்காக கோழிகளுக்கு உற்சாகமாக இருக்கிறதுக்காக வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். இது மொத்த தீனியில் முக்கிய பங்காக ஆக்கக்கூடாது. பிரெட் அல்வா ரொம்ப பழசாக இருந்தால் அதில் மோல்டு மாதிரி பூசணம் பிடிச்சிருக்கலாம். அது கோழிகளுக்கு விஷமாக மாறி லிவர் பாதிப்பு, வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனை வரும். இப்போது உங்களுக்கு தெரியும் சாதம் எனர்ஜி கொடுக்கும், தவிடு ஜீரணத்துக்கு நல்லது, முட்டை ஓடு பவுடர் கால்சியம் கொடுக்கும், கம்பெனி தீனி முழு சத்தையும் தரும். அல்வா பிரெட் சுவைக்கு மட்டும் அளவாக இருக்கணும். நீங்கள் வீட்டில் கோழி வளர்க்குறீங்களா? இந்த மாதிரி தீனி நீங்களும் கொடுக்குறீங்களா? கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி கோழி பராமரிப்பு டிப்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.